130வது பாடம், ரோமர் 130. ரோமர் 15வது அதிகாரத்தில் நம்ம 25லேருந்து 33 வரை உள்ள வசனங்களில் பார்க்க போகிறோம். இதனுடைய தலைப்பு நம்முடைய ப்ரையாரிட்டி அண்ட் பர்பஸ், நம்மளுடைய முதன்மையான நோக்கமும் நம்மளுடைய நோக்கம் என்ன என்று சொல்லக்கூடியதாக. நம்ம இதை புரிந்து கொள்வதற்காக ரோமர் 15வது அதிகாரம் 21லிருந்தே வாசிக்கிறேன். ஏன்னா ரோமர் 15வது அதிகாரத்தில் 13வது வசனத்தோடு அவருடைய கடிதத்தை முடிச்சிட்டாரு. அதற்கு பின்பாக 14வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் ஒரு எப்பிலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவுரை மாதிரி சொல்கிறாரு. அதற்கு பின்பாக 16வது அதிகாரத்தில் அவர் வாழ்த்துதல் சொல்ல போகிறார். ஸோ அதனால் நம்ம இதை அவருடைய முடிவுரை என்று சொல்லக்கூடியதான காரியம். அதனால் நான் 21லேருந்து வாசிச்சுட்டு நம்ம அந்த செய்திகளாய் கணச்சிடுவோம். ரோமன்ஸ் சாப்டர் 15 verses 22 to 33. உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேக தரம் தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளினால் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கும் நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். பவுல் இந்த 14வது வசனத்திலேருந்து 21வது வசனம் வரைக்கும் முதல்ல என்ன சொன்னார்? நான் ஒரு ஆசாரியன் போல இருந்து புறஜாதியாராகிய உங்களை நான் பழியாக கொண்டு கொடுக்க போகிறேன். அப்போ ஒரு ஆசாரியனாக இருக்கிறேன். ரெண்டாவது, நான் ஒரு தீர்க்கதரிசி போல் என்ன செய்ய போகிறேன்? நான் என் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவதாக என்ன சொன்னார்? நான் என்ன பண்ண போகிறேன்? நான் இதுவரைக்கும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் நான் போய் அறிவிக்க போகிறேன். நான் ஒரு பயணியராக இருந்து அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிட்டு, இது எல்லாம் எதற்காக செய்கிறேன்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. இந்த 21வது வசனத்தும் 33வது வசனம், 22வது வசனம் 33வது வசனம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இதை செய்கிறார். இது எந்த ஒரு மனுஷனும் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா, போன வாரத்தில் நம்ம 3 காரியம் பார்த்தோம். என்ன? அவனுக்கு ஒரு சரியான நோக்கம், ஒரு சரியான ஒரு ப்ரிசிஷன், ஒரு சரியான கால அளவு, ஒரு சரியான இதுன்னு சொல்லக்கூடியதா. நான் எங்கே, எப்போ, எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவான ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, அதை செய்வதற்கு தேவனுடைய ப்ராவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய தேவையான காரியங்களை எப்படி கர்த்தர் கொடுக்குறாருங்கிறத பார்த்தோம். மூன்றாவதாக அவர் என்ன சொன்னார்? இது தேவனுடைய சித்தத்தை தான் நிறைவேற்றுறேன், அது சரியான கால அளவில் பண்ணுறேன், சரியான தேவனுடைய தேவன் கொடுத்த பொருள்களை வச்சு பண்ணுறேன், ஆனாலும் நான் ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்த்தார். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போயிருந்தா, ப்ரையாரிட்டி, அதாவது முதன்மையாக நான் என்ன செய்ய விரும்புகிறேன், அதன் மூலமாக என்னுடைய நோக்கம் எப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறது, அதற்கு எப்படி ஜெபிக்கப்படி நம்மளை கேட்டுக்கொள்கிறார் என்று சொல்லக்கூடியதா. இந்த 3 காரியத்தையும் பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த பகுதியினோட ஒரு முடிவு வந்துடும்.
முதலாவது ப்ரையாரிட்டி. எனக்கு எது பிரதானமானது? எது பிரதானமானது என்னென்னா, இப்போ நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம வந்து ஒரு காரியம் செய்கிறோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது ஒரு தெளிந்த திட்டத்தோடு நம்ம சொல்லும்போது நமக்கு ஒரு சரியான ஒரு கோல் உண்டு. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து அவருக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஒரு கோல், ஒரு இலக்கு என்ன? ஸ்பானியா தேசம். நான் ஸ்பானியா தேசத்துக்கு போகணும்னு வர்றேன், போகும்போது உங்ககிட்ட வந்துட்டு போகிறேன், உங்ககிட்ட வந்து இலைப்பாரிட்டு அங்கே போகலான் இருக்கிறேன்னு சொல்கிற பவுலு இப்போ என்ன பண்ணுறாரு? அதுக்கு அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு பதிலாக ஆப்போசிட் சைடில் ஒரு 1000 மைல் தூரத்தில் இருக்கிற எருசலேமுக்கு போகிறேங்கிறார். அதாவது எழுதும்போது என்ன சொல்கிறாரு? உன்னுடைய இலக்கு வந்து ஸ்பெயினியா தான், ஆனால் இப்போ என்னுடைய ப்ரையாரிட்டி என்னன்னா அது இல்லை. என்னுடைய பிரதானமான காரியம் என்னவா இருக்குது? எருசலேம் போகிறதா இருக்குது. எப்படி? நீங்கள் 25வது வசனம் பாருங்கள். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாக இருக்கிறேன். அதாவது ஒரு மனுஷனுடைய ஒரு இருதயத்தினுடைய வாஞ்சை என்று சொல்லும்போது அவர் என்ன பார்க்குறாரு? அவருடைய வாஞ்சை, அவருடைய இருதயத்தினது, நான் போன வாரத்தில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு திட்டம் போட்டு நான் வர்றேன்னு சொன்னவர் இப்போ என்ன பண்ணுறாரு? அதை விட்டுட்டு பரிசுத்தவான்களுக்கு காசு கொடுக்க போகிறதுக்கு நான் போகிறேங்கிறாரே. அப்போ இது எந்த வகையில் ஒரு சரியான முறையாக இருக்கும்? நம்ம போக வேண்டிய தூரம் இந்த பக்கம் இலக்கு, இப்போ இந்த பக்கம் போகணும்னா ஒரு 1400 மைல் தூரத்துக்கு இந்த பக்கம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன இவர் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, நம்ம 20வது வசனம் 21வது வசனத்தில் பார்த்தோம். என்ன சொன்னார்? நான் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நாம் பிறர் கட்டுற ஃபவுண்டேஷன் மேலே, அவங்க போட்ட அஸ்திவாரத்து மேலே நான் கட்ட விரும்பலை அப்படின்னு சொன்னவர். ஏன் தான் அப்போஸ்தலனாகிய பவுலே உன்னைய கூப்பிட்டது அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போய் அறிவிக்க சொல்லி, உன்னைய வந்து சபைகளை நிறுவ சொல்லி சொன்னார். நீ அதை விட்டுட்டு பரிசுத்தவான்களுக்கு கொண்டு போய் காசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ எருசலேமுக்கு போகிறேன்னு சொல்கிறியே, அப்போ உன்னுடைய அழைப்பை விட்டுட்டு நீ போகிறையா? இங்கே உன்னுடைய ப்ரையாரிட்டி மாறுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு? என்னுடைய பிரதானமானது, இப்போ நான் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் எருசலேமுக்கு போகணும். எதுக்காக எருசலேமுக்கு போகணும்? எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு சகாயம் செய்வதற்காக போகிறார். எதுக்கு எருசலேமில் இப்போ என்ன தேவை இருக்குது? எருசலேம் 8வது அப்போஸ்தலனுடைய 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அங்கே பெரிய பஞ்சமானது பார்க்குறோம். 6வது அதிகாரத்தில் அங்கே விதவைகளுக்கு கிடைக்கிற சாப்பாட்டில் உள்ள பிரச்சனையை பார்க்குறோம். அப்போஸ்தலனுடைய 11-12 அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறோம். என்ன? எருசலேமில் ஒரு பெரிய பஞ்சம், யூதேயா முழுவதும் பெரிய பஞ்சம் அங்கே வந்து ஆளுங்க வந்து என்ன ஆயிடுச்சு? 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று, யூதர்லேருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாகி யூதர்களால் துன்பப்படுத்தப்படக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க. 2வது, வெளி தேசங்கள்லேருந்து வந்து அவங்க வந்து இங்கே வந்து பெந்தெகோஸ்தே நாளில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. இது போக கொலை செய்யப்பட்டதுனால இருக்கக்கூடிய விதவைகளும் இருக்கிறாங்க. அப்போது இங்கே எருசலேமில் நிறைய தேவைகள் இருக்குது, இங்கே பஞ்சம் வேறு இருக்குது. அதனால் வந்து அவருக்கு என்ன, இந்த காரியத்தை செய்யணும். இது எங்கே தெரிஞ்சது? நம்ம கலாத்தியர் 2வது அதிகாரம் 9-10 பார்க்கும்போது அவரை வந்து ஊழியத்துக்கு அனுப்பும்போதே எதுக்காக ஊழியத்துக்கு அனுப்புனாங்கன்னு சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும், யார்? பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் என்ன பண்ணுறாங்க? தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கும் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். எப்படி? தரித்திரரை நினைத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் பஞ்சத்தில் கஷ்டமாக தரித்திரத்தில் இருக்கானோ அவனை நினைத்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். எனக்கு என்னை அனுப்பும்போதே எப்பா நீ தரித்திரனை கைவிட்டுறாதன்னு சொன்னாங்க. அதனால நான் இப்போ தரித்திரனாக இருக்கிறானுங்க எருசலேமில் உள்ள ஆளுங்க, அதனால நான் எருசலேமுக்கு போகணுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது எப்போ பார்க்குறோம்? 26வது வசனம் பாருங்கள். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள்
எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு? கலாத்திய பகுதி, மக்கதோனியா பகுதி, இந்த பகுதிகளில் எருசலேமில் இருக்கிற மக்களுடைய பஞ்சத்தை போக்குவதற்காக அவர் அங்கேருந்து காணிக்கை வாங்கிட்டு வரார். நீங்கள் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் இதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமில்ல, கொரிந்தி சபைக்கு எழும்போது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லும்போது, பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். அப்போ என்ன, எருசலேமில் பஞ்சத்தில் இருக்கிறாங்க, அந்த பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் காணிக்கை அப்போ என்ன, கலாத்திய பகுதி, அகாயா பகுதி, மக்கதோனியா பகுதி, எல்லா பகுதிகள்லையும் எருசலேமில் இருக்கிற மக்களுக்கு காணிக்க, அவங்களுக்கு பண்ணுவதற்கான தர்ம சகாயம் செய்யக்கூடிய காரியங்களை பண்ணுறாரு. இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு காரியம் புரிஞ்சு சொல்லுங்க. எருசலேமில் யூதர்கள் இருக்கக்கூடிய சபைகள் இருக்குது, யூதர் அல்லாத புறஜாதியார்கள் இருக்கக்கூடிய சபைகள் எருசலேமுக்கு வெளியே இருக்குது. இப்போ மக்கதோனியா, அகாயா, கலாத்திய பகுதிகளில் யூதர்கள் ஒரு சிலர் சிதறி போயிருக்கிற யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பிரதானமாக இருக்கிறது யார் இருக்கா? புறஜாதியார் இருக்கிறாங்க. இந்த யூதர்களும் புறஜாதியாரும் ஒன்றோட ஒன்று சேர மாட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் ஆகாது. ஏன்னா இங்கே அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு காசு கொடுக்குறக்கா இவங்க இது பண்ணுறாங்க. இதில் அவர் உபயோகப்படுத்துகிற பதம் என்னன்னா அது ரொம்ப முக்கியம். 26வது வசனத்தில் தர்ம சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சொல்லிருக்கு. இது நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை கிரேக்க மொழியில் என்னென்னா கொய்னோனியா என்று சொல்லக்கூடியது. இந்த கொய்னோனியானா நம்ம எல்லாரும் தெரியும், அதுதான் ஃபெலோஷிப், சரியா, ஒரு ஐக்கியம் என்று சொல்லக்கூடியது. அதாவது அவங்க கொடுக்குற அந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த பணம். நான் அந்த வார்த்தையை காணிக்கைங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தலை, நல்லா தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க, இது காணிக்கை கிடையாது. ஏன்னா 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தை வச்சுட்டு காணிக்கை எடுக்கக்கூடிய சபைகள் உண்டு, இது காணிக்கை கிடையாது. அது என்ன, எருசலேமில் பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய தர்ம சகாயம் செய்கிறது. அதனால தான் இங்கே காணிக்கைங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தாமல் வேறு பதத்தை உபயோகப்படுத்துகிறேன். அதனால் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள், இது தர்மம் செய்வது இல்லை, அவங்களுக்கு உதவி செய்வது இல்லை, அவங்களுக்காக பரிகாரம் பண்ணுவது இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது மனமும் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறது, இது காணிக்கை இல்லை. சரியா, இதை தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தை ஐக்கியங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். நீங்கள் அதை 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 4வது வசனம், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 14வது வசனம், இந்த 3 இடங்கள்லையும் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தை ஐக்கியங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. என்ன காரணம், எதுக்காக ஐக்கியன்னு சொல்கிறாருன்னா, அதாவது யூதர்களும் புறஜாதியாரும் ஒன்றாக ஐக்கியத்தில் வருவதற்கு இந்த காணிக்கையில் இந்த காசு, சரியா. இப்போ என்ன கொண்டு வராரு, இவங்க 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஐக்கியமாக இருக்கும்போது தான் அது கர்த்தருக்கு மகிமையான காரியம். 27வது வசனம் பாருங்க, இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள், இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மையினால் பங்கு பெற்றிருக்கிற சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. ஒன்று, அவங்க இருதயத்தில் இருக்குது. 2வது, அவங்க அன்பு கொண்டவங்களாக இருக்கிறாங்க. 3வது, அவங்க பவுல் சொல்லி கொடுத்தாரு இதுதான் சரியான காரியம்னு சொல்லி. 4வது, அவங்களே செய்யணும்னு நினைக்கிறாங்க. என்னென்னா, இது அவங்க என்ன சொல்கிறாரு, புறஜாதியார் யூதர்களுக்கு கடனாளிகள். ஏன்னா ஞான நன்மைகள் என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய காரியம் எங்கேருந்து வந்துச்சு, யூதர்கள்ட்ட தான் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக வந்தார், பவுல் ஒரு யூதன், பேதுரு யூதன். அப்போ என்ன, யூதர்கள் தான் முதல்ல சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. அப்போ கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு முழு காரணம் யார், யூதர்கள் மூலமாக தான் வந்துச்சு. அப்போ இந்த யூதர்கள் மூலமாக வந்ததுனால புறஜாதியார் என்ன பண்ணாங்க, யூதர்களுடைய ஞான நன்மைகளை பெற்றதுனால சரீர பிரகாரமான நன்மையை அவங்களுக்கு கொடுக்கறதற்கு கடனாளிகளாக இருக்கிறாங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியில் சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா,
யூதர்கள் மாத்திரம் இல்லை, யூதர்கள் ஆண்டவர் தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, யூதர்கள் வந்து தே ஆர் மெட்டிகுலஸ் இன் ரெக்கார்ட் கீப்பிங். அவங்கள மாதிரி ஒரு பாதுகாப்பாக ஒரு காரியத்தை கடத்தி கொண்டு போவது, ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறை கொண்டு போவது ரொம்ப ஒரு அருமையான காரியம். இன்றைக்கு தெரியல வேற எந்த ஒரு இந்த மொழியில் உள்ளவங்கள்ட்ட வந்து வேத புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்துருந்தா அந்த அளவு கொண்டு வந்திருப்பாங்களான்னு. ஆனால் யூதர்கள் அந்த அளவு கொண்டு வந்தாங்க. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு தூரம் வந்தாலும் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கு வரைக்கும் அந்த கேனன் என்று சொல்லக்கூடிய அந்த இதை பூரா காப்பி பண்ணி இன்றைக்கும் நமக்கு வந்து புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறை 700க்கும் மேற்பட்ட அந்த ஓலை சுவடிகள் நம்மகிட்ட இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாப்பாக நமக்கு வேத வசனத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தயவு செய்து நம்ம தமிழ் மக்கள் நம்மளும் யூதர்களுக்கு கடன்பட்டவங்கிற மறந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம சபை ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல கொண்டு போய் காணிக்க நான் கொண்டு போய் ஒரு சினகாக்களை கொடுத்தேன். ஏன்னா நான் அவங்க வாங்க மாட்டேன்னாங்க. என்னத்துக்கு நான் சொன்னேன், நீங்கள் மட்டும் இந்த பைபிளை சரியாக கொண்டு வரலைன்னா எங்களுக்கு பைபிளில் இருந்திருக்கிறாது, அதனால் நான் காணிக்க கொடுக்க விரும்புகிறேன்னு. அவங்க வாங்குறதுக்கு அவ்வளோ இது பண்ணாங்க. நான் கொண்டு போய் காசு கொடுக்கும்போது என்னென்னா, இங்கே என்ன வரப்போகுது, ஒரு காலத்தில் எருசலேமில் இருந்தால் நமக்கு வந்துச்சு. அதனால் எருசலேமுக்கு நம்ம செய்வதற்கு கடன்பட்டவர்களாய் இருக்கிறோன்னு ஏசாயாவில் சொல்லும்போது, ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்களேன். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும், எது சியோன் மலைக்கும், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்போ என்ன, நம்ம எல்லாருமே சியோனுக்கும் எருசலேமுக்கும் கடன்பட்டவங்களாக இருக்கிறோம். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, 28வது வசனம், இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். இப்போ என்ன சொல்கிறாரு, நான் போய் முதல்ல இந்த காசை கொண்டு போய் நான் என்ன பண்ணிடுவேன், இந்த காரியத்தை பண்ணி இந்த பலனை, அதாவது பலன்னா என்ன, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, ஒரு மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டான், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மனுஷன், ஆஹா இவங்க என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள் அங்கே பஞ்சத்தில் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவனுடைய இருதயம் உந்தப்பட்டவனாக அவன் என்ன பண்ணுறான், அந்த தர்ம காரியத்தை செய்கிறான். இதுதான் இந்த சுவிசேஷத்தினுடைய பலன். இதை எடுத்துக்கொண்டு நான் போய் அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு ஸ்பானியாவுக்கு போகிறேன். அப்போ நீங்கள் மறுபடியும் இந்த கேள்வியை யோசிங்க, எது முக்கியம், ஸ்பானியா முக்கியமா, கொண்டு போய் காசு கொடுக்கறதா? இதில் இன்னொரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எங்கெல்லாம் காசு வாங்கினாரோ அப்போஸ்தலனாகிய பவுல், எங்கெல்லாம் இந்த தர்ம காரியம் வாங்கினாரோ அங்கெல்லாம் ஒவ்வொரு சபையிலிருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தார். எப்படி, அகாயால காணிக்க வாங்கினா ஓகே, காணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆள் நீ வாப்பா கூட, கலாத்தியா பகுதியில் எந்தெந்த பகுதியில் வாங்கினாரோ அங்கெல்லாம் ஒரு ஆள் கூடவா, கொரிந்து சபையிலேருந்து கூட ஒரு ஆள் வா, எல்லா பக்கத்துலேருந்து ஒரு ஆளையும் கூட கூப்பிட்டு வர்றார். இவங்க எல்லாரையும் கொண்டு அவர் என்ன கொண்டு வந்தார், காணிக்கை கொண்டு போய் அங்கே போய் கொடுக்க போகிறார். இந்த காசை கொண்டு போய் கொடுக்க போகிறாரு. ஏன்னா அவங்க இந்த தர்ம காரியம் செய்யணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இதை கொண்டு போய் நான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அது மாத்திரமில்ல, அவர் என்ன சொல்கிறாரு, 29 வசனம், நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ என்னென்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏன் ஸ்பானியாவுக்கு போகிறத விட எருசலேம் போகிறது முக்கியமான காரியமாக மாறுச்சுன்னா, நான் போய் கர்த்தரை அறிவிக்கப்படாத இடங்களில் அறிவிக்கிறத காட்டிலும் எது இருக்கணும், சபைக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஏன்னா யூதர் அல்லாத மக்களும் சண்டை போட்டுட்டு இருந்தால் சபையினுடைய சாட்சி எப்படி வெளியே இருக்கும்? எப்படி நான் போய் ஸ்பானியாவுக்கு அறிவிக்கப்படாத இடங்களில் போய் நான் எப்படி அறிவிக்க முடியும்? ஏன்னா முதல்ல எங்கே வரணும், ஐக்கியம் உள்ளே வரணும். ஏன்னா யூதருக்கு என்ன, புறஜாதியாரோட கலந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம அப்போஸ்தலனாகிய 15வது அதிகாரத்தில் ஆதி திருச்சபையினுடைய தலைவர்கள் கூடினது காரணம் என்ன, அவங்க பார்க்குறாங்க, ஏய் நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டியா, சரி வாப்பா, ஆனால் என்ன பிரச்சனை, நீ முதல்ல மோசேயினுடைய பிரகாரம் நீ விருத்த சேதனம் பண்ணிவிட்டு நீ யூதனா மாறு, அதுக்கப்புறம் நீ கிறிஸ்தவனா வா.
நாங்களும் கிறிஸ்தவம் தான், நாங்கள் யூத கிறிஸ்தவங்க. ஆனால் நீ வந்து முழுமையான கிறிஸ்தவனா நீ யூதனாவும் மாறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அப்படி இருந்த மக்களை இப்போ என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட இருந்து காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கணும், அவங்க கொடுக்குற காசை கொண்டு வந்து கொடுக்கணும், அவங்களோட ஐக்கியமாக இருக்கணும், 2 பேரும் ஒன்றா இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அதனால் அப்போ என்ன பண்ணுறாரு, நான் போய் அறிவிக்கப்படாத இடங்களில் ஸ்பானியாவுக்கு போய் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண விரும்புகிறேன், எருசலேமில் ஒரு நல்ல சாட்சி உள்ள சபையாய் ஒரு ஐக்கியத்தில் அவங்க வரணும். அதனால் என்னுடைய ப்ரையாரிட்டி இப்போ என்ன, அங்கே போகிறதில்ல. அது என் இருதயத்தினுடைய வாஞ்சை தான், அதுதான் என்னுடைய இலக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எதிர் திசையில் ஒரு 1400 மைல் போய் நடந்து கப்பலில் போய் அடி வாங்கி பாடுபட்டு என்ன பண்ணாலும் நான் போய் என்ன பண்ண போகிறேன், அங்கே போய் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு வரும்போது உங்ககிட்ட வரும்போது என்ன பார்ப்பேன், நான் கிறிஸ்துவனுடைய ஒரு சம்பூர்ணத்தை பார்ப்பேன் உங்ககிட்ட. என்ன காரணம், நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையில் என்ன பார்த்துருக்கிறாரு, அவருக்கு எப்பொழுதுமே கடந்த கால அனுபவத்திலிருந்து எப்போவுமே கர்த்தர் சொல்லுவார், அது பிரகாரம் செய்வேன், அதனால் நான் பலன் அனுபவிச்சிருக்கேன், அதனால் எனக்கு உறுதியாக தெரியும். பவுல் போனாரா, போனார். ஆனால் என்ன, கைதியாக போனார், அவ்வளவுதான். ஆனால் பவுல் போனார், சொன்னது பிரகாரம் போனார். ஏன்னா அவர் என்ன சொன்னார், பிலிப்பாய் அங்கே இருக்கும்போது தான், இங்கே போய் இருக்கும்போது தான் பிலிப்பாய்க்கு கடிதம் எழுதினார். பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் சொல்லும்போது எப்படி அவர் வந்து கட்டுகள்லையும் காவல்கள்லையும் இருக்கிறேன் அப்படிங்கிறத எழுதினார். அது 4வது அதிகாரத்தில் சொல்லும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளுன்னு சொன்னார். அதிலே 19வது வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை. அப்போ என்ன, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, என்னுடைய ப்ரையாரிட்டி, என்னுடைய பிரதானமான காரியம் இப்போ என்னவாயிருச்சு, நான் பின்னாடி எருசலேமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். இதில் என்னென்னா, அங்கே போகும்போது அவருக்கு வரக்கூடிய பெர்சிக்யூஷன், அவருக்கு எதிராக வரக்கூடிய தண்டனையில், அவருக்கு எதிராக வரக்கூடிய கிளர்ச்சியில், அவருக்கு எதிராக வரக்கூடிய ஒரு போராட்டம், நிந்த எவ்வளவு ரொம்ப ஜாஸ்தி. நம்ம 30வது வசனம் போயிட்டுருவோம், 31வது வசனத்துக்கு வருவோம். 30வது வசனம் கடைசியாக பார்ப்போம். 31வது வசனம் பாருங்கள். யூதேயாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கும் நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் படிக்கும். என்ன, இப்போ முதல்ல நான் எருசலேம் போகிறேன் இல்லையா, எருசலேமில் போய் இந்த தர்ம சகாயம் செய்யும்படி இந்த காசை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணக்கூடாது, வேண்டான்னு ஒதுக்கிடக்கூடாது, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா பவுல் சொல்கிறது வந்து என்ன, அவர் மேலே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு காரியம் என்ன, அவருக்கு எப்போ பாரு பிரச்சனை தான். அவர் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர் ஒரு அபாயகரமான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். He was always facing a danger. நீங்கள் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் பாருங்களேன், 1வது அதிகாரத்தில் 8வது வசனம் பாருங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக. எப்படி, நாங்கள் உயிரோடு இருப்போங்கிற நம்பிக்கையே இல்லாதபடி போகிற அளவுக்கு எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்போ என்ன, எனக்கு போகிற இடம் பூரா உபத்திரவம் தான், நான் சாக போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு நம்பிக்கையில் உயிரோடு இருப்போன்னு. 4வது அதிகாரம் பாருங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்பெல்லாம் சாகிறதுக்கு ரெடின்னு சுமந்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு. என்ன காரணம்? ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி
அவர் வந்து எங்கே இருக்கிறாரு? அவர் வந்து இதுக்கு வர்றார், மக்கதோனியா நாட்டுக்கு வர்றாரு. மக்கதோனியா நாட்டில் வந்து இருக்கும்போது தான் இந்த ரோமருக்கு கடிதம் எழுதுகிறார். எழுதும்போதே அவர் என்ன, எருசலேமுக்கு போகும்போது அவருக்கு தெரியும் என்ன, அவர் எப்போவுமே நெட்டுக்கு நெட்டாக பேசக்கூடியவர். அவர் வந்து முகத்தாட்சியனே பார்க்க மாட்டார் பவுல். அது மாத்திரமல்ல, என்ன சொல்லணுமோ அதை சரியாக சொல்லுவார். அதுமில்ல சத்தியத்தை சொல்கிறது கொஞ்சம் கூட அவர் பயப்படாத ஒரு ஆள். அவர் எப்பயுமே வந்து யாராவது பண்ணால் நேருக்கு நேராக தர்க்கம் பண்ணி வேத வசனத்தை எடுத்து சொல்லி அவர் வந்து இயேசு தான் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இது என்னென்னா, இப்போ எருசலேமுக்கு போகிறார் இல்லையா, எருசலேமில் முன்னாடி அவர் தான் ஹீரோ. எப்படி? அவர் தான் யூதர்களுக்கு ஹீரோ. ஏன்னா எவனாவது கிறிஸ்தவ இந்த புதிய மார்க்கத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஆளை பிடிச்சி அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்தேவான கல்லெறிகிறவனை ஆளை வச்சு கல்லெறிகிறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் பார்த்தது நம்மால் தான். ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி ஒரு இதாக இருந்தவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு, இவரே வந்து இயேசுவே ஆண்டவர்னு சொல்கிறாரு. முன்னாடி இயேசுவே ஆண்டவர்னு சொன்னோன்னு அடித்தாலும் இப்போ இவரே தைரியமாக இயேசுவே ஆண்டவர்னு பிரசங்கம் பண்ணுறாரு. நீங்கள் வந்து பண்ணுகிற இந்த விருத்த சேதனமெல்லாம் வந்து வீணுங்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஓய்வு நாள் இதெல்லாம் வந்து தவறுங்கிறாரு. அவங்களுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கக்கூடியதா. ஏன்னா பழைய உடன்படிக்கை எல்லாம் ஒளிஞ்சு போச்சுங்கிறாரு. இப்போ அவர் பேசுகிற பேச்சு, அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பூரா என்ன வருது, அவருக்கு எதிராக அவங்க பண்ணக்கூடியது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை எப்படியாவது கொலை செஞ்சிடணும், ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாரு, இல்லை நான் அவங்கக்கிட்ட போகும்போது அவங்க வந்து இந்த தர்ம பணத்தை ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். அதாவது இப்போ நம்ம கிறிஸ்தவம் மாறிடுச்சு. முதல்ல ஊழியக்காரன் நான் கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தா வாங்குறவங்க வந்து ஐயோ இந்த காணிக்கை வந்து இவன் பொய் சொல்லாமல் ஃப்ராடுத்தனம் பண்ணாமல் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கொண்டு போய் கொடுக்குற காலம் போய் இப்போ ஊழியக்காரன் இப்படி மாறிட்டார், காணிக்கை காசு வாங்குறவளா மாறிட்டார். அதுதான் பிரச்சனையே இப்போ கிறிஸ்தவத்தில். நான் நிறைய முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வந்து 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது இதெல்லாம் காணிக்கைக்கு எழுதின அதிகாரமே கிடையாது. இது காணிக்கையே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கேயுமே காணிக்கை வாங்கலை. அவர் பணம் சேர்த்தது வந்து எருசலேமில் பஞ்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் காணிக்கை சேர்த்தாரே ஒழிய பவுல் வந்து காணிக்கைக்கு அதிகாரம் எழுதவே இல்லை. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் நல்லா பைபிள் வாசிங்க, அதனுடைய சரித்திரத்தை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் பண்ணுங்கள். சரியா? ரைட். இப்போது அவர் அங்கே சொல்லும்போது என்ன, அவங்க வந்து சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாரு. இதில் என்ன நோக்கம், இது முதல்ல பார்த்துட்டோம், ப்ரையாரிட்டி பார்த்தோம். இப்போ நோக்கம் என்ன, நோக்கத்துக்கு என்னன்னு பார்ப்போம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்கிறாரு, நான் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு என்ன ஒரு தெளிவான ஒரு காரியம் என்ன, நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இதுவும் வந்து இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நம்ம மாற்றிட்டோம். ஊழியக்காரர் நீ என்கிட்ட ஜெபத்துக்கு வாங்குறாரு, வசனம் பூரா நீங்கள் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கு. எப்படி? நம்ம இதனால தான் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் பின்னாடி போடுறோம், உங்களுக்கு யாருக்காவது ஜெப தேவை இருந்தால் நீங்களே ஜெபம் பண்ணுங்கன்னு. நல்லா தயவு செஞ்சு பைபிள் வாசிங்க, நிதானமாக நல்லா நிறுத்தி வாசிங்க. இங்கேயும் சொல்லும்போது ரோமாபுரி சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. எதுக்காக? எனக்காகவா? இல்லை என்னுடைய பாதுகாப்புக்காகவா? இல்லை சுவிசேஷத்துக்காகவா? இல்லை. எது நிமித்தம்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுவதாக இருக்கட்டும், இல்லை போதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எதுக்காக செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம்தான் செய்யணும். வேறு எதற்காகவும் நம்ம செய்யவே கூடாது. அதாவது த கோல் ஆஃப் த மினிஸ்ட்ரி, ஒரு ஊழியத்தினுடைய இலக்கு என்னென்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தான் எதையுமே செய்ய முடியும். வேற எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் நம்ம செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு. அப்போ என்னென்னா, நம்ம எப்பொழுதுமே ஒரு சரியான நோக்கமும் சரியான காரியமும் இருக்க வேண்டும்.
ரைட் மோட்டிவ் அண்ட் ரைட் பர்பஸ். சரியா? 2 கொரிந்தியர் 4:5 பாருங்க. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். என்ன? இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கிக்கிறோம். 12:10 பாருங்க. 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். என்ன? இது எல்லாத்துலேயும் நான் பிரியப்படக்கூடியவனாக இருக்கிறேன். அப்போ என்ன? எதுக்காக? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். இப்போ பவுலுக்கு நல்லா தெரியும் எருசலேமுக்கு போனால் உபத்திரவம். ஏன்னா எருசலேமில் இருந்து அவர் வந்த காரியம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு? எருசலேமுக்கு புறஜாதியார்ட்டிருந்து தர்ம பணம் வாங்கிட்டு எருசலேமுக்கு போகிறாரு. அப்போது எதுக்காக போகிறாரு? அங்கே போய் கொடுத்தா கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும். என்ன? இயேசு கிறிஸ்து என்ன நினைச்சாரு? யூதர்களும் புறஜாதியாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே சபையாக இருக்கணும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒரு சபை என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு ஐக்கியமாக ஒன்றாக இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் விளம்புகிறார். அதனால தான் 1 கொரிந்தியர் 10:31 சொல்லும் என்ன சொல்கிறாரு? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவ மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி தான் கலாத்தியர் 6:17 சொல்லும்போது இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேனே. அப்போ என்ன? நான் என்னுடைய சரீரத்தில் என்னென்ன வேணுமோ அதை பூரா பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தமும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் நிமித்தமும். இந்த பதம் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறார் புதிய ஏற்பாட்டில், வேறு எங்கேயுமே உபயோகப்படுத்தலை. பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் நிமித்தம், ஃபார் த லவ் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடியதாக. என்ன? நான் என்ன செஞ்சாலும் எதுக்காக செய்கிறேன்? கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று, கர்த்தருக்கென்று. ஏன்னா 143 சங்கீதத்தில் 10வது வசனம் என்ன சொல்கிறாரு? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. என்ன? அவருடைய ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ எதுக்கு பவுல் சொல்கிறாரு? என்னைய இயேசு கிறிஸ்து இப்படி பண்ண சொல்கிறாரு, நான் இதை காரியத்தை செய்ய போகிறேன், என பரிசுத்த ஆவியானவரும் இப்படி செய்ய சொல்கிறாரு. அப்போ இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு என்ன வேணும்? உங்களுடைய ஜெபம் வேணும். அந்த ஜெபம் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று போராட்டம் சொல்கிறார். அதாவது இந்த வார்த்தை அகனிசோமாய் என்று சொல்லக்கூடிய, அகனைசிங்னு ஆங்கில வார்த்தை இருக்கு இல்லையா, அகனிசோமாய் அதிலிருந்து வந்ததுதான். அதாவது என்னென்னா தாங்க முடியாத ஒரு பாரம், தாங்க முடியாத ஒரு காரியம் இல்லை, அது என்ன ஒரு யுத்தம் என்று சொல்லக்கூடியதாக. இதே பதம் தான் யோவான் 18வது அதிகாரம் 36வது வசனத்தில் பிலாத்துக்கிட்ட ஆண்டவர் பிலாத்து ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது நீ ராஜாவா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய, என்னுடைய ராஜ்யம் பூமிக்கு அடுத்ததாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் போராடி இருப்பாங்க. அதே பதம், இந்த பதம் தான் அங்கேயும் சொல்கிறாரு. அப்போ இங்கே ஜெபம் என்பதை போராட்டம் போல சொல்கிறாரு. ஏன்னா ஏசாயா 64:7 சொல்லும்போது, உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை, தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். அப்போ என்ன? நம்ம போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். நம்ம ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் 24லேருந்து 30 வரை உள்ள வசனங்களில் பார்க்குறோம். யாக்கோபு எப்படி போராடி, ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதித்தாலேயே நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய போராடக்கூடியது. கொலோசையர் 2:1 சொல்லும்போது பாருங்கள், உங்களுக்காகவும் லவோதிகாயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். என்ன மிகுந்த போராட்டம்? அதே கொலோசையர் 4:12 சொல்லும்போது பாருங்கள், எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று
தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்படி? போராடி ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் 6வது அதிகாரம் 18 20 உள்ள வசனங்களில் என்ன, சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாக பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கும்படி வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போ என்ன? போராடுங்க என்று சொல்லக்கூடியதாக. கொலோசியர் 4:2 சொல்லும்போது என்ன சொல்றாரு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:25 என்ன, சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தெசலோனிக்கி சபைக்கு 2 தெசலோனிக்கர் 3:1-2 கடைசியாக சகோதரரே உங்களிடத்தில் வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலின்று நாங்கள் விடுவிக்கும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. அப்போ என்ன சொல்றாரு? நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அப்போ என்ன இங்கே ஜெபத்தில் சொல்லும்போது 3 காரியங்களுக்கு அவர் ஜெபிக்க சொல்கிறார். இந்த 30, 31, 32 நீங்கள் ஆங்கில தமிழ் வேதாகமத்தில் மாறி இருக்கும். 32ஆம் வசனம் 30ஆக இருக்கும், 30ஆம் வசனம் 32ஆம் வசனமாக இருக்கும், 31ஆம் வசனம் அதே மாதிரி இருக்கும். இது ரெண்டும் மாறி இருக்கும். அதனால் நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கோம், கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க, சரியா? முதல்ல என்ன சொல்கிறாரு? 31ஆம் வசனத்தில், யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும். என்ன, எருசலேமுக்கு போனால் பிரச்சனைன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் பார்க்குறோம். முதலாவது எதுக்காக? அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க சொல்கிறார். 9வது அதிகாரத்தில் அவர் ரட்சிக்கப்படுறார். 9வது அதிகாரத்தில் அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறோம்? தமஸ்கு ரோட்டில் போகிறாரு. அவர் தமஸ்குவில் உள்ளவங்களை அடித்து துன்புறுத்துறதுக்காக போகிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக அங்கே சந்திக்கிறாரு, ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுறாரு? உடனே அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு? அங்கேயே தைரியமாக உடனடியாக அங்கே உள்ள ஜெப ஆலயங்களில் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ண சொல்கிறார். அவர் பண்ண உடனே அவங்களுடைய என்ன, அவங்க எல்லாம் என்ன நினச்சாங்க? அங்கே இருந்த யூதர்கள்லாம் 23ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 9:23 அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை கொலை செய்யணும்னு ஆலோசனை பண்ணுறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க? பவுலை ராத்திரியாக கடத்தி கீழே கொண்டு வர்றாங்க. வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவர் அங்கேருந்து 3 வருஷம் அரேபியாவுக்கு போகிறாரு. அரேபியாவிலேருந்து திரும்ப வர்றாரு. திரும்ப வந்த உடனே மறுபடியும் பிரசங்கம் பண்ணுறாரு. மறுபடியும் பிரச்சனை. உடனே என்ன பண்ணுறாங்க? அவங்க கொண்டு போய் ராத்திரியாக கூடையில் வச்சு ஆளை கீழே இறக்கி எஸ்கேப் ஆளை அனுப்புகிறாங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 29-30 பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். எங்கேருந்து அங்கேயே போடான்னு சொல்லி அங்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதுக்கு பின்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் வர்றாரு. அங்கேருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்தியோகியா பட்டணத்திலேருந்து மறுபடியும் எல்லாம் பண்ணிவிட்டு அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வரும்போது மக்கதோனியாவுக்கு வர்றார். அங்கே என்ன பண்ணுறாரு? 20வது அதிகாரத்தில் அவர் ஒரு 3 மாதம் தான் அங்கே இருக்கிறாரு. 3 மாதத்துல அவங்க என்ன, அவரை கொலை செய்யணும்னு திட்டம் போடுறாங்க. இந்த 3 மாதத்தில் தான் அங்கே இருந்த மக்கதோனியாவில் இருந்த அந்த 3 மாதம் அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் 3 மாதம் இருக்கிறார்ல, அந்த சமயத்தில் தான் இந்த கடிதம் எழுதுகிறார். இந்த ரோமர் நிருபம் எழுதுகிறார். இந்த ரோமர் நிருபம் எழுதுனது அந்த 3 மாத காலத்தில் அவங்க இருந்த ஃபீபின்னு ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்ககிட்ட தான் அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். அது நம்ம அடுத்த வாரம் அந்த பாடம் பார்க்கும்போது 16வது அதிகாரம் பார்க்கும்போது பார்ப்போம். பிபி தான் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு அவங்க ரோமாபுரிக்கு எடுத்து வராங்க. இந்த லெட்டரை கொடுத்து விட்றாரு. சரியா? இப்போ அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் 19வது வசனம் பாருங்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும்
யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். என்ன? யூதர்களால் ஏற்பட்ட தீமையான யோசனை, சோதனை. சரியா? ரைட்டு. அதே சமயத்தில் 1 கொரிந்தியர் 15:30-31 நாங்களும் ஏன் எந்த நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன். ஐ டை டெய்லி. எப்படி? ஒரு ஊழியக்காரன் பாருங்க, அவர் சொல்றாரு, ஐ டை டெய்லி, நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அடுத்து 22 வசனம், அப்போஸ்தலர் 20:22 வசனமா, இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்கள் நான் அறியேன். என்ன? அகபு என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய பெல்ட் எடுத்து கையில் கட்டிக்கிட்டு, இந்த கச்சை யாருதோ இந்த கச்சை உள்ளவே போனான்னா அவன் கைது பண்ணப்படுவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனாலும் நான் ஆவியில் கட்டுண்டவனாக போகிறேன், நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். நம்மளை மாதிரி இப்போ கட் அவுட் அடித்து தீர்க்கதரிசி வர்றார், அண்ணன் வர்றார் அப்படின்னு போஸ்டர் அடித்து எல்லாம் பட்டணத்தோறும் வரவேற்பு இல்லை, சேரட் இல்லை, பென்ஸ் கார் இல்லை, ஒரே இதெல்லாம் இல்லை. என்ன? பட்டணந்தோறும் ஒரே ஒரு என்ன? பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, இது அங்கவஸ்திரம் போடலை, என்ன போடுறான்? அடிதான். என்ன? பட்டணந்தோறும் தெரிவிக்கிற மாத்த அறிந்திருக்கிறேன், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். இந்த நிறைய ஊழியக்காரங்க நான் ஊழிய காரியமாக அங்கே போகிறேன், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு போடுவாங்க. நீ போகிறது நல்ல பிளேன் பிடிச்சி போகிறீங்க, நல்ல இடத்துல போய் தங்குறீங்க, நல்லா இது பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்ன ஜெபம்? ஏதாவது நார்த் இந்தியாவுக்கு போகிறீங்க, நடந்து போகிறீங்க, இல்லை ட்ரெயினில் போகிறீங்க, இல்லை நீங்கள் போகிறீங்க, போய் ஒரு இடத்துல இப்படி ப்ரொசிக்யூஷன் உள்ள இடத்துல போய் நீங்கள் சுவிசேஷம் பண்ணால் பரவாயில்ல. அமெரிக்கா போகிறேன், எனக்காக நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க மீதி பேர் தெரிவிக்கிறதுக்காக போடுறீங்களே வெளியே உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக போடலை. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேஸ்புக் இதிலெல்லாம் போடுறதை நிறுத்துங்க. ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் போட்டு இதை வேற நம்மளை கலாய்க்கிறாங்க நிறையா. என்ன? ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும் அளவுமே விரும்புகிறேன். அப்போ என்ன? எனக்கு என்ன? நான் இந்த சபை ஒன்றா இருக்கணும், யூதர்களும் புறஜாதியாரும் ஒன்றா இருக்கணும், அதனால் நான் அதுக்காக அங்கே நான் போகிறேன். அதனால் என்ன? அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லாம் ஒரே ஜனமாக ஒரே ஜனமாக வருவதற்காக நீங்கள் என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? நான் எடுத்துகிட்டு போகிற இந்த தர்ம பணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் படிக்கும். ஏன்னா நீங்கள் இது பார்க்கும்போது அவங்க இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வாங்களா, அங்கீகரிப்பாங்களா, அங்கீகரிக்க மாட்டாங்களா? ஏன்னா தர்ம காரியத்துக்காக கொண்டு வர்றாங்க. ஏன் அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ புறஜாதியார்கிட்டருந்து வாங்கிட்டு வந்திருக்க, நாங்கள் புறஜாதியார் கூட இருக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன சொல்கிறாரு? இல்லை, அவங்க ஞான நன்மையை பெற்றிருக்காங்க, அதனால் சரீர பிரகாரமான காரியத்தை கொடுக்குறாங்க, அது அவங்களுடைய மன விருப்பம். அது மாத்திரமில்லை, அவங்க ஐக்கியமாக இருக்க விரும்புகிறாங்க. அதன் மூலமாய் 2 பேருக்கு நடுவில் கட்டப்பட்ட சுவர், அந்த நடு சுவர், யூதர் புறஜாதியார் என்று கட்டப்பட்ட சுவர் இடிக்கப்பட்டு சபை என்பது ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ ஒரு எருசலேமில் இருக்கிற ஒரு பஞ்சத்தில் உள்ள ஒருத்தர், ஐயோ எனக்காக புறஜாதி ஒருத்தர் தன்னுடைய, ஏன்னா மக்கதோனியாவில் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடுகள், அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலும் அவங்க காசை எடுத்து வச்சு காசை கொடுக்குறாங்க. எதற்காக? என்னுடைய சகோதரன் இங்கே பட்டினியாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன? அவர்கள் வைத்திருக்கிற அன்பை இது காட்டுகிறது என்று சொல்லக்கூடியதா. அந்த அன்பை இவர் காட்டும்போது அங்கே எருசலேமில் உள்ள சபை அதை ஏற்றுக்கொள்ளணும், அதற்காக ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவதா என்ன பண்ணுறாரு? என்னுடைய திட்டங்கள் நிறைவேறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 30வது வசனம் பாருங்க. மேலும் சகோதரரே,
தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக. என்ன? நான் வந்து உங்கள் கூட இருந்து இளைப்பாரி உங்களோட போகணும்னு அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இக்னேசியஸ் என்று சொல்லக்கூடிய சபையினுடைய பிதா, முற்பிதான்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு நல்லது எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவர் நிறைய புஸ்தகங்கள் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஒரு கோட் என்னென்னா, அதாவது எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நான் அவருக்கென்று மரிக்கணுங்கிற ஒரு கிரீடத்தை எனக்கு கொடுக்கணும்னு. ஆனால் பவுல் அப்படி இல்லை. இல்லை 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 நான் உங்ககிட்ட வந்து சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் கூட இளைப்பாறணும், இளைப்பாரி கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியத்தை நான் நிறைவேற்றணும். அதனால் வந்து உங்கள் கூட கொஞ்ச நாள் இருந்து நான் இளைப்பாரி அந்த உங்ககிட்ட வந்து நான் அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இந்த 3 காரியத்துக்கு ஜெபம் பண்ண சொல்கிறார். முதல்ல என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள், காணிக்கை அங்கீகரிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கள். 3ஆவதாக நான் உங்ககிட்ட வந்து இளைப்பாரிட்டு போகணுன்னு விரும்புகிறேன். 3 இது ஜெபம் பண்ணாங்களா? நீங்கள் வந்து என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. பாதுகாப்பு ஜெபம் பண்ணாங்களா? பாதுகாக்கப்பட்டாரா? நிச்சயமாக பாதுகாக்கப்பட்டார். ஏன்னா அவர் வந்து இங்கேருந்து போகிறாரு, எருசலேமில் கைது செய்யப்படுறாரு. அதற்கு பின்பாக செசரேயா பிலிப்பாய் கொண்டு போகிறாங்க. செசரேயா பிலிப்பாயில் கொண்டு போகும்போது எருசலேம் தேவாலயத்தில் அடிக்க வராங்க 100க்கு அதிபதி. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு ரோமனை நீ இது இல்லாமல் கேட்பியான உடனே இவன் அவன் வந்து ரோமன் உடனே பயந்து போய் அவரை கூட்டு போயிடுறாங்க. ரோமர்கள் பாதுகாத்து கொண்டு போயிடுறாங்க. செசரியா பிலிப்பாயில் கொண்டு வச்சிடுறாங்க. அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டம் போடுறாங்க. இவனை வந்து விசாரணை கொண்டு வரும்போது பவுலை கொலை செஞ்சிடணும்னு சொல்லி பவுலோட ஒன்று விட்ட சகோதரனுடைய பையன் வந்து கேள்விப்பட்டு அதை சொன்ன உடனே அதை சிறை அதிகாரிகள்கிட்ட சொல்லி தப்பிச்சு கடைசியில் என்ன பண்ணுறாரு, அவர் அங்கேருந்து கிளம்பி ரோமுக்கு அனுப்புறதுக்கு வந்துடுறாங்க. ரோமுக்கு வர்ற வழியில் என்ன பார்க்குறோம், கப்பல் சேதம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் கப்பல் சேதம் எல்லாம் நடக்குது. கடைசியாக என்ன, ரோமுக்கு வந்து சேர்ந்துட்டார். அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் ரோமுக்கு வந்து சேர்ந்துட்டார். ஒரு ஆள் கூட சாகலை. அப்போ என்ன, அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. 2வது, காணிக்கை அங்கீகரிக்கணும்னு ஜெபம் பண்ணான். காணிக்கை அங்கீகரிக்கணும், நான் கொடுக்குற காசை அவங்க தர்ம பணத்தை வாங்கி அவங்க அதன் மூலமாக இது பண்ணணும், சபைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும்னு. ஏற்றுக்கொண்டாங்களா? அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி? சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ சகோதரர்கள் என்ன ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ 2 ஜெபம். முதல் ஜெபம் நடந்துச்சு, 2வது ஜெபம். 3வது ஜெபம், நான் உங்ககிட்ட வந்து தங்கி இளைப்பாறணும், ரோமுக்கு வந்து தங்கி இளைப்பாறணும். ரோமுக்கு வந்தார். ஆனால் என்ன, ஒரு சிறை கைதியாக வந்தார், வேற ஒன்றும் இல்லை, சிறை கைதியாக வந்தார். சிறை கைதியாக இருக்கும்போது தான் இந்த நிருபங்கள் எழுதினார். அப்போ என்னென்னா 3 ஜெபம் பண்ணாங்க சொன்னாங்க. 3 ஜெபமும் நிறைவேறினதை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் பவுலுக்கு அவர் ஜெபம் பண்ண சொல்லுது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறேன். எப்படி? நான் வந்து ஒரு ஆசாரியனாக இருந்து புறஜாதியாரை பலியாக கொடுக்குறேன். நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவனாக இருக்கிறேன். நான் வந்து ஒரு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்காத இடத்துல நான் போய் அறிவிக்கிறேன். அதை வந்து நான் மிக துல்லியமாக செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அதுக்குன்னு வந்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய ப்ராவிடன்ஸ் உள்ளவனாக இருக்கிறேன். அதுக்குன்னு ஒரு திட்டம் உள்ளவனாக இருக்கிறேன். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால் என்ன, என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, பிரதான நோக்கம் என்ன, என்னுடைய பிரதான ப்ரையாரிட்டி எதுவாக இருக்குது. நான் வந்து முதல்ல எருசலேமுக்கு போனேன்னு, அடுத்து நான் வந்து எருசலேம் போகும்போது எனக்கு எதிராக என்னென்ன உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளணும். இதெல்லாம் செய்வதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபம் எதுக்காக, என்னுடைய பாதுகாப்புக்காக, நான் கொடுத்த தர்ம காரியம் அங்கீகரிக்கப்படணும். 3வது உங்கள் கூட வந்து இளைப்பாறணும். 3ஐயும் செஞ்ச உடனே அவங்கள வந்து ஒரு வாழ்த்து சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்லி முடிக்கிறாரு, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக, ஆமேன். கடிதம் 33வது வசனத்தில் என்ன எழுதுறார், சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட இருப்பாராக, ஆமேன். இங்கே அவர் சொல்லும்போது எதுக்காக சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நமக்கும் தேவனுக்கும் இடையில் சமாதானம் கிடையாது.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நமக்கு ஒரு சமாதானம் வந்தது. அந்த புத்தி கெட்டாத அந்த தேவ சமாதானம் நமக்கு வந்துருச்சு. அந்த சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன் என்று சொல்லி இந்த கடிதத்தை முடிக்கிறாரு. இதற்கு பின்பாக 16வது அதிகாரத்தில் வாழ்த்துக்கள் சொல்ல போகிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு சில காரியங்கள் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம். இதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு தேவை ஜெபம். இந்த காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஜெபத்தை குறித்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆதி திருச்சபையும் சரி, அப்போஸ்தலரும் சரி, யாருமே மாம்ச பிரகாரமான தேவைகளுக்கு ஜெபம் பண்ணல. அதாவது நம்ம பலவீனமான மக்கள் நம்முடைய மாம்ச பிரகாரமான தேவைகளுக்கு நிறைய ஜெபம் பண்ணுறோம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா, நம்முடைய பிரதான நோக்கம் மாம்ச பிரகாரமான காரியத்துக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய பிரதான நோக்கம் நம்ம கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும். கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்னு அறிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறார், நான் எப்படி தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும், அதற்கு நான் என்னையை எப்படி ஒப்பு கொடுக்க முடியும். இதை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். ஜெபிப்போமா? வல்லபிதாவே, என்ன ஒரு ஆனந்தம் ஆண்டவரே! எவ்வளவு அருமையான ஒரு கடிதம். இந்த ரோமர் கடிதத்தை நாங்கள் எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் படிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, கடந்த 3 வருட காலங்களாக இந்த பாடத்தை படித்து வர்றோம். எங்களுக்குள்ள அப்படி ஒரு பிரமிப்பு ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு நேர்த்தியாய் நாங்கள் எவ்வளவு ஆழமான சத்தியங்களை அறிந்து கொண்டு உமக்கென்று வாழக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தீங்க. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம். இதோ நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதை எங்கள் வாழ்க்கையில் கைப்பிடிக்கக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் நற்கிரியைகளை தொடங்கிய தேவன், அதை முற்றும் முடிய வல்லவராய் இருக்கிறேன் என்று எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம், வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும். அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.